அன்பார்ந்த ஞானஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய மக நட்சத்திர அன்பர்களுக்கு குரு வக்கரம், சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம். 2024 வருடம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி குருபுகானந்து ரிஷபராசியில் மிருகசிரிச நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். 2024 வருடம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி கும்பராசி சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து சனிபகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார். குரு வக்கர பெயர்ச்சியும் சனி வக்கர நிவர்த்தியும் மக நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. சிம்ம ராசியில் முதல் நட்சத்திரமாக கேது பகவானுடைய மக நட்சத்திரம் முழு 4 பாதங்களும் அமர்ந்திருக்கிறது. மக நட்சத்திர அதிபதி கேது 2வது வீட்டிலே தனம்பாகு குடும்பஸ்தானத்திலே குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 3ஆம் தேதி சூரிய பகவானுடைய உத்திர நட்சத்திரம் 4ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். நட்சத்திரநாதன் சூரிய நட்சத்திரத்திலே வரும்போது மக நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அரசியலில் உங்களுக்கு கௌரவம், பெயர், அந்தஸ்து உயரும். அரசு வழியில் ஆதாயம் எதிர்பார்க்கலாம். 10வது வீட்டிலே தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே குருபுகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்வது கோச்சாரத்தில் சிம்மராசி என்பளுக்கு மிக மிக சிறப்பு. குருவால் பெரிய அளவு அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டுமென்றால் கோச்சாரத்தில் 2, 5, 7, 9, 11ஆம் வீடுகளில் குருபுகான் வரும்போது குரு அருளும் கிடைக்கும், இறை அருளும் கிடைக்கும். மற்ற வீடுகளில் குருபுகான் வரும்போது அவர் வக்கரமடையக்கூடிய காலகட்டம். நாம் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் குருபுகான் மூலம் நமக்கு கிடைக்கும். சிம்ம ராசி மக நட்சத்திர அன்பர்களுக்கு தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் அஷ்டமத்திற்கும் அதிபதியான குரு வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது புதிய தொழில் தொடங்கக்கூடியவர்கள் புதிய தொழில் தொடங்கலாம். தொழிலை விரிவுபடுத்தலாம். விவசாயிகளுக்கு நல்ல மகசூல் கொடுக்கும். ஆடு, மாடு, கால்நடை, கோழி உபய வருமானம் பெருகும். விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் துறையும் நன்கு விருத்தி அடையும். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு கௌரவம், பெயர் உயரும். அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கும். 10லே குரு வந்தால் பதவி பறி போயிடும், வேலையே இருக்காது அப்படின்லாம் சொல்லுவாங்க. குரு உங்களுக்கு முதல் தர ராஜ யோகாதிபதி. குரு 10ஆம் வீட்டில் வரும்போது அவர் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது தை மாதம் 29ஆம் தேதி வரை மக நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய தொழில் விருத்தி அடையும். வக்கர குருபுகானுடைய 9ஆம் பார்வை சிம்மராசிக்கு 6வது வீட்டின் மேல் விழுகிறது. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசு துறையோ தனியார் துறையிலையோ வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, கூடுதல் சம்பளம், ஒரு கம்பெனியில் பர்மனெண்ட்டு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். 6ஆம் வீட்டை குருபுகான் 9ஆம் பார்வையால் பார்வை செய்யும்போது கடன் காட்சி தொந்தரவுகள் குறையும். உடலில் நோய் நொடி தொந்தரவுகள் குறையும். இதுவரை நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு, கடன் காட்சி, எதிரிகள், பகையாளி தொந்தரவுலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும். 6ஆம் வீட்டை குருபுகான் வக்கரகதியில் பார்வை செய்யும்போது வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கலில் இருக்கக்கூடியவர்கள் அதிலிருந்து மீண்டு வந்துடலாம். 6ஆம் இடம் உங்களுக்கு மிக பலமாக இருக்கிறது. உங்களுடைய சர்வீஸ், உங்களுடைய பணி நிரந்தரமாகும். வக்கர குருபுகானுடைய நேர் 7ஆம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது. தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வீடு, மனை, நிலபல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதன் மூலம் இருந்து வந்த தொல்லை தொந்தரவுகள் சிம்ம ராசி மக நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்கும்.
குருபகவான் வக்கரகதியில் சுகஸ்தானத்தை பாரி செய்யும்போது சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கும். இந்த கால நேரத்தில் சுகஸ்தானாதிபதி விரயத்திலே நேச நிலையில் சஞ்சலம் செய்வார். உங்கள் தாயாரிடம் எதிர்வாதம் விதண்டாவாதம் தவிர்க்க வேண்டும். உங்கள் தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். குருபகவான் வக்கரகதியில் சுகஸ்தானத்தை பாரி செய்யும்போது கர்மா காரியங்களும் ஏற்படும். வக்கர குருபகவானுடைய 5ஆம் பார்வை மக நட்சத்திரநாதன் கேது பகவான் மேல் விழுகிறது. மக நட்சத்திர அன்பர்களுக்கு நீங்கள் சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு காப்பாற்றலாம். உங்களுடைய அதிகார ஆளுமை குடும்பத்தில் வெளிப்படும். குடும்பத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்த காரியங்களை நீங்கள் முயற்சி எடுத்து காரிய தடையிலிருந்து மீட்டு கொண்டு வந்துடுவீங்க. பணங்காசு தொந்தரவுகள் மக நட்சத்திர அன்பர்களுக்கு நிவர்த்தி ஆகும். சிம்மராசி மக நட்சத்திர அன்பர்களுக்கு நேர் 7ஆம் வீட்டிலே கலத்தரஸ்தானத்திலே குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் 18ஆம் தேதி சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார். கலத்தரக்காரகன் கோச்சாரத்திலே ராசிக்கு 7ஆம் வீட்டிலே ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது வாழ்க்கை துணை மூலம் ஏற்பட்ட சங்கடங்கள் தொந்தரவுகள் நீங்கும். இதுவரை உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் முயற்சிக்கு முட்டுக்கட்டியாக இருந்தார் என்றால், அல்லது உங்கள் வாழ்க்கை துணைக்கு நோய் நொடி மருத்துவ செலவுகள் இருந்துச்சு என்றால் அதெல்லாம் நிவர்த்தியாகும். உங்கள் வாழ்க்கை துணையுடைய ஆதரவுடன் நீங்கள் புதிய முயற்சியில் வெற்றி பெறலாம். 7ஆம் வீட்டிலே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது திருமண வயதில் உள்ளவர்கள், வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள், வரன் செட் ஆகும், உடனே திருமணம் நடக்கும். முதல் தாரமாக இருந்தால் சரி, 2ஆம் தாரமாக இருந்தால் சரி, திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கலத்தரஸ்தானாதிபதி ஆட்சி பலத்தில் முன்னோக்கி செல்லும் பொழுது நீங்கள் பெரிய அளவு எதிர்பார்த்தீங்கன்னா உங்கள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏமாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா சனி பகவான் ஒரு இருள் கிரகம். அவர் கண்ணை கட்டிட்டு தான் இருப்பார். யாரையும் நேராக பார்க்க மாட்டார். சனி பகவான் முன் ஜென்மத்தில் செய்த கர்மாவனைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பார். அதனால் மக நட்சத்திர அன்பர்கள் திருமண காரியமாக இருந்தாலும் சரி, வேலை தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, அதிகமாக எதிர்பார்க்காதீங்க. எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றங்கள் வரும். கம்யூனிகேஷன் தொடர்புகள் நன்றாக இருக்கும். உங்களுக்கு தொண்டர்கள் பட்டாலும் விரிவடையும். உங்களை சந்திக்க வரக்கூடிய நபரும் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபரும் உண்மையாக இருப்பாங்க. 7ஆம் வீட்டிலே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்வது உங்களுடைய சர்வீஸ்தானம் பலமாக இருக்கிறது. மக்கள் மத்தியில் கௌரவம், பெயர், மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து உயரப் போகிறது. வாழ்க்கை துணையிடம் நல்ல மரியாதை கிடைக்கிறது. நண்பர்கள், உறவினர்கள், கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் ஒரு ஆதாயம் கிடைக்கிறது. மக நட்சத்திரநாதன் கேது பகவான் 2ஆம் வீட்டில் குரு பார்வை பெறும்போது நீங்கள் சொன்ன சொல்லு கொடுத்த வாக்கு காப்பாற்றலாம். பணங்காசு தொந்தரவுகள் நீங்கும். சிம்ம ராசிக்கு 8ஆவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். ராகு போல கொடுப்பாருமில்லை, கேது போல கெடுப்பாருமில்லை என்று ஜோதிடர்களுடைய பழமொழி. 8ஆம் வீட்டிலே ராகு வரும்போது உங்களுடைய பயணங்கள் நேர் வழியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தொல்லை தொந்தரவுகள் இல்லை. கூடா நட்புடன் கேடாய் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தொந்தரவுகள் வரும். அது அரசு வழியிலும் இருக்கலாம், உங்கள் குடும்ப ரீதியாகவும் இருக்கலாம். கலத்தரக்காரகன் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்லும் பொழுது மக நட்சத்திர அன்பர்கள் தகாத உறவு, கெட்ட பழக்க வழக்கங்கள் இருந்துச்சுன்னா அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு வந்துடுங்க. இல்லைன்னா குடும்பத்தில் எதிர்காலத்தில் அதுவே உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். குரு வக்கர பயிற்சியும் சனி வக்கர நிவர்த்தியும் மக நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருகிறது. நீங்கள் அடம் பிடிச்சிங்கன்னா அதெல்லாம் உங்களை விட்டு தட்டிட்டு ஓடிடும். அதனால் புதிய வாய்ப்புகள் வரும்போது மக நட்சத்திர அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க.
தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.